கண்ணகி படத்துல நடிச்சது மூலமா தமிழ் ஆடியன்ஸ் பலருக்கும் பரிச்சயமானவங்க தான் ஆக்டர் ஷாலின் ஜோயா. இவங்க இப்ப விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆகிட்டு வர குக்கு வித் கோமாளியோட 5வது சீசன்ல ஒன் ஆஃப் தி கண்டஸ்டன்டா இருந்துகிட்டு வராங்க. என்னதான் இவங்க அந்த ஷோல ஒரு குக்கா இருந்தாலும் கோமாளிக்கு நிகரா ஃபன் பண்ணிக்கிட்டு வராங்க. ஆக்சுவலா இவங்க ஒரு மலையாளின்றதால இவங்க பேசுற தமிழ் அறகுறையா இருந்தாலும் இவங்க அப்படி பேசுறது ரொம்ப டிஃபரெண்டாவும் ரொம்ப கியூட்டாவும் இருக்குன்னு சொல்லி பலரும் ரசிச்சு பாத்துக்கிட்டு வராங்க. பட் சில நேரங்கள்ல இவங்க இப்படி பேசுறது இவங்களுக்கு பிரச்சனை அமைஞ்சிருது. அதாவது சில நேரங்கள்ல இவங்க எதிரில உள்ளவங்களுக்கு மரியாதை கொடுக்காம ஒருமையில பேசிடுறாங்க. அது மட்டும் இல்லாம மலையாளத்துல திட்டமும் செஞ்சிடறாங்க. அப்படிதான் கடைசி வாரம் நடந்த குக் வித் கோமாளி ஷோல காமெடி ஆர்டிஸ்ட் தங்குதுரைய நாயனு மலையாளத்துல திட்டி அயோக்கிய பயிலன்னு சொல்லிருக்காங்க. இது மட்டும் இல்லாம செஃப் தாமு அவர்களை கூட நீ என்ன எலிமினேட் ஆக்க போறியா, உனக்கு என்னடா பிரச்சனை, தண்ணி வேணுமான்னு ஒருமையில பேசியிருக்காங்க. இதை பார்க்க ஷோக்காக பண்ற காமெடி மாதிரி தெரிஞ்சாலும் இப்படி வயசுல பெரியவங்களை திட்டுறது வாடா போடான்னு ஒருமையில பேசுறது ரொம்ப தப்புனும், முதல்ல தமிழ் பேசுறேன்னு சொல்லி தமிழை கொலை பண்ணாம தமிழை ஒழுங்கா கத்துக்கிட்டு வந்து ஷோ பண்ணுங்கன்னு பலரும் கடுப்பாகி அந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு வராங்க. இந்த நிலையில ரீசெண்டா ஆக்டர் ஷாலின் ஜோயா இது சம்பந்தப்பட்ட ஃபேனோட கேள்விக்கு பதில் அளிச்சிருக்காங்க. அதாவது ரீசெண்டா ஆக்டர் ஷாலின் ஜோயா இன்ஸ்டாகிராம்ல ஃபேன்ஸ் கூட சாட் பண்ற வகையில ஃபேன்ஸோட கேள்விக்கெல்லாம் பதில் அளிச்சுக்கிட்டு வந்தப்ப ஃபேன் ஒருத்தங்க நீங்க உண்மையாவே இப்படிதான் பேசுவீங்களா இல்ல ஷோக்காக நடிக்கிறீங்களா, இப்படி கேட்டதுக்கு மன்னிச்சிருங்க, பட் உண்மையை சொல்ல போனா நீங்க இப்படி பேசுறதுல நான் ரொம்ப அடிக்ட் ஆயிட்டேன்னு சொல்லிருக்காங்க. இதுக்கு ஆக்டர் ஷாலின் ஜோயா ஆமா நான் இப்படிதான் பேசுவேன், நான் நடிக்கலாம் செய்யல, நான் ப்ராமிஸ் பண்றேன் என்னோட அரகுற தமிழை கூடி சீக்கிரமே சரி பண்ணி கரெக்டா பேச ட்ரை பண்றேன். ஒருவேளை நான் இப்படி பேசுறது யாரையாவது காயப்படுத்திருந்தா என்ன மன்னிச்சிருங்க, நான் இனி பாத்துக்கிறேன், எல்லாருக்கும் ரொம்ப நன்றின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. இது கூடவே நீங்க இப்படி பேசுறது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களாலதான் நாங்க இந்த ஷோவையே பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம்னு சில பேர் அந்த சாட்ல சொல்லிருக்காங்க. சோ ஆக்டர் ஷாலின் ஜோயா இப்படி பேசுறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.